ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க சென்னை எலக்ட்ரீஷியன். இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட்டான கேட்ஜெட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். நீங்க வீடியோல பார்க்குறது ஒரு பல்ப் ஹோல்டர் மாதிரியே இருக்கிற ஒரு பின் ஹோல் கேமரா தான். இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க, இத எப்படி கனெக்ட் பண்றது, இத நம்ம எங்க யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பத்தியும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இந்த மாரி ஸ்பை கேமரா இன்ஸ்டால் பண்றது இல்லீகல் அப்படிங்கிறத இந்த ப்ராடக்ட்ட சேல் பண்ண டீலரே அவங்க Amazon வெப்சைட்லயே அவங்க அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இத ஒரு அஃபிஷியல் பர்ப்பஸ்க்காக கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்றதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். ஆ இந்த கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்னு பார்த்தோம்னா, இதுல ஆடியோ பிளஸ் வீடியோ 2மே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம வெளிலருந்து பார்த்தம்போது இது ஜஸ்ட் ஒரு சின்ன பல்ப் ஹோல்டர் மாதிரி தான் இருக்கும். பட் இதுல ஒரு பின் ஹோல் கேமரா இருக்கு. அதுல நம்மளால ரெக்கார்டிங், வியூவிங், பிளேபேக் எல்லாமே பண்ணிக்க முடியும். சின்ன SD கார்ட் ஸ்லாட் ஒண்ணு பின்னாடி குடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ரீசெட் பட்டன் குடுத்துருக்காங்க. இந்த கேமரா கனெக்ட் பண்றதுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப்பும் ஒண்ணு குடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. பட் ஓகே. ப்ளூடூத் மூலியமாவும் நம்ம இத கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் கிளாரிட்டி வைஸ் வந்து ரொம்ப சுமாரான கிளாரிட்டி தான். ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் 2 MP இந்த கிளாரிட்டி தான் நம்மளுக்கு இதுல அவுட்புட்டா கிடைக்குது. இத கனெக்டிவிட்டி இன்ஸ்டலேஷன்ங்கிற பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் ஒரு பல்பு கனெக்ட் பண்ற மாதிரி இதுக்கு ஒரு பவர் சப்ளை குடுத்தா போதும். அவங்க சின்னதா ஒரு PCB போர்டு பின்னாடி குடுத்துருக்காங்க. அதுல டிசியா கன்வெர்ட் ஆயிடும். ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் சுமாரான ப்ராடக்ட் தான். ஒரு டெம்பரரி பர்ப்பஸ்க்கு இத நம்ம யூஸ் பண்ணலாம். மேலும் இது போன்ற டிஃபரெண்ட்டான கேட்ஜெட்ஸ நீங்க பார்க்கணும்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியும் டிவைஸ் இருக்குங்கிறத உங்க நாலேட்ஜுக்கு எடுத்துட்டு வர்றதுக்காக நான் இந்த வீடியோவ ஷேர் பண்றேன்.